கரெக்டாக ஒரு சாங் வந்து இந்த மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் நம்ம சிஎம் ஸ்டாலின் ஆந்தம். இருங்க நீங்களும் ஒரு ரெட் லைன் கேளுங்க. எப்படி ஒரு மாதிரி வைபா இருக்கல இந்த சாங் கேட்கும்போது. ஆக்சுவலா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆந்தம் சாங் தான். ஆனா இந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஹிட் ஆச்சு. ரவுத்திரன் தான் சவுத் சைடு இந்தியா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சவுத் சைடோட ஐடென்டிட்டியும் ப்ரைடையும் எலவேட் பண்ற மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஃபீல் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தாடி கிழவன் பிளட், அறிஞர் அண்ணா பிளட், தலைவர் கலைஞர் பிளட் அப்படின்னு சொல்லி டிஎம்கே லீடர்ஸ் எல்லாரோட லெகசியை கனெக்ட் பண்ற மாதிரி அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நினைவுபடுத்துற மாதிரி எல்லாம் அந்த லிரிக்ஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க. நிறைய லிரிக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவன்டா அப்படின்ற வரிகள் ஆகட்டும், இருண்டு கலந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே அப்படின்ற இந்த வரிகள் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு வெளிச்சம் கிடைச்சது அப்படி அந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த லிரிக்ஸ் மூலமாக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஹூக் லைன், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹூக் லைன் வந்து அப்படியே மைண்ட்ல ஸ்டிக் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஆப்வியஸா இது எதுக்காக இந்த ஒரு சாங் ஃபுல்லா கம்போசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாஸ் மொபிலைசேஷனை கனெக்ட் பண்றதுக்காக தான். அது கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு சாங் கனெக்ட் ஃபீல் வந்து வருது. ஆக்சுவலி இந்த ஒரு சாங் வந்து யூடியூப்ல, ஆப்பிள் மியூசிக்ல எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. நீங்களும் கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுங்க.